நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக சங்கீதம் 7வது சங்கீதம் 12வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, கேட்க போகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆன்லைனில் கேட்கிறவர்கள், சபையிலிருந்து வீடுகளிலிருந்து கேட்கிற ஒவ்வொரு பேருக்கும் இந்த வார்த்தை, இந்த வசனம் ஜீவாப்பமாக மாறட்டும். இந்த வார்த்தையில் அநேகருக்குள்ளாய் ஒரு மாற்றம், மனம் திரும்புதல் உண்டாகட்டும். நல்ல கனிகளை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். பரலோகத்தின் தேவனுடைய ஆவியானவர் செய்தி வேளை முழுவதும் எங்களோடு பேசுவாராக, இடைபடுவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல தருணத்தில் இருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். ஹல்லேலூயா. ஆதி முதல் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் கடைசி நாள் வரையிலும் சபையாரிடத்தில், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனிடத்திலையும் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் உண்டானால் அது மனம் திரும்புதல். ஹல்லேலூயா. மனம் திரும்புதல். நீதியை பிரசங்கித்த நோவா மனம் திரும்புதலை குறித்து சொன்னார். பிதாவினுடைய சித்தத்தை பிரசங்கித்த இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். ஆதி முதல் அந்த வரையிலும் சபைக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை, தேசங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவி மனம் திரும்பாவிட்டால் பரலோகத்தில் மிகுந்த துக்கம். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு மனுஷன் பரலோகத்தை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னா முடியும். அதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு சபைகளிலேயும், வீட்டு கூட்டங்களிலேயும், கன்வென்ஷன் கூட்டங்களிலேயும் மனம் திரும்புதலையே பிரசங்கம் பண்ணுகிறது. மனம் திரும்புதலின் பிரசங்கத்தையே நாம் எல்லா இடங்களிலையும் கேட்கிறோம். அப்போ மனம் திரும்புதல் எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியமான ஒன்று என்கிறதை சபையார் நன்கு புரிய வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள், போராட்டங்கள், சில கஷ்டங்கள், ஜெபித்தோம் மாறலை, உபவாசித்தோம் மாறலை, விழித்திருந்தோம் மாறலை, போராடி ஜெபித்தோம் மாறலை அப்படின்னா அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் முன்னேற வேண்டும். நான் எங்கேயாகிலும் மனம் திரும்பாமல் இருக்கிறேனா, எந்த காரியத்திலேயாகிலும் நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேனா, அந்த காரியத்தை நீங்கள் யோசித்து சிந்தித்து பார்த்து நீங்கள் அந்த காரியத்தில் மனம் திரும்புவீர்களானால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். பரலோகத்தின் தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நம்முடைய மனம் ஏதோ ஒரு 4 காரியத்தில் மனம் திரும்புகிறதை கர்த்தர் விரும்பலை. மொத்தமாக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஒவ்வொரு கூடுகையிலையும் மனம் திரும்புதலை குறித்தே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் பேசி கொண்டிருக்கிறார். ஆராதனை குறித்து மனம் திரும்ப வேண்டும், பரிசுத்தத்தில் மனம் திரும்ப வேண்டும், விசுவாசத்தில் மனம் திரும்ப வேண்டும், அன்பிலே மனம் திரும்ப வேண்டும். இப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்குள்ளாக 100% வர வேண்டும். அல்லேலூயா. போன வெள்ளிக்கிழமை நகைச்சுவையாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. மனம் திரும்பாத யாரையும் பரலோகத்தில் கொண்டு வைத்து கர்த்தர் அழகு பார்க்க மாட்டார். மனம் திரும்பாத ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வருவானானால் மனம் திரும்புகிற நமக்கும் பிரச்சனை தான் அது. அல்லேலூயா. ஆமாம். இங்கேயே நமக்கு மற்றவர்களால் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறது. நம்மளை பார்த்தாலே மூஞ்சி திருப்புறாங்க, ஒரு மாதிரி பேசுகிறாங்க, பார்க்காத மாதிரி போகிறாங்க. பக்குவப்படாத ஆட்கள், ரட்சிக்கப்பட்டவங்க தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான். நம்மளை பார்த்தாலே சாடமடைய பேசுறது, ஏளனம் பண்ணுறது, இதெல்லாம் நடக்கிறது. இப்படியே இவர்கள் பரலோகம் வரைக்கும் வந்தால் பரலோக வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிக்கணும். ஆகவே மனம் திரும்பாத யாரையும் ஆண்டவர் பரலோகத்தில் கொண்டு போய் வைக்க மாட்டார்.
மனம் திரும்புகிறவர்களுக்கு பரலோகத்தை கர்த்தர் கொடுக்க சித்தமாயிருக்கிறார். அப்போ ஆண்டவர் அந்த காரியத்தை பூமியிலே சரிபடுத்த விரும்புகிறார். பூமியிலே சரிபடுத்த விரும்புகிறார். மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், தீட்டுவார், நல்ல ஷார்ப்பாக்குவார் அப்படிங்கிற அர்த்தமாக ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ மனம் திரும்பாவிட்டால் நமக்கு ஆபத்து, மனம் திரும்பாவிட்டால் நமக்கு கஷ்டம், மனம் திரும்பாவிட்டால் அது நல்லது கிடையாது என்கிறதை ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்தில் நல்லா புரிந்து வைத்து கொள்ளணும். எந்த காரியத்திலெல்லாம் நான் மனம் திரும்ப வேண்டியது இருக்கிறது, எந்த காரியத்திலெல்லாம் நான் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறேன், எந்த காரியத்திலெல்லாம் மனம் திரும்புதல் அவசியம் என்கிறது எனக்கே தெரியாமல் இருக்கிறது, எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் நாள்தோறும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் இந்த காரியத்திலெல்லாம் மனம் திரும்பிட்டேனா என்று சொல்லி. மனம் திரும்புதல் அறகுறையாய் அல்ல, மனம் திரும்புதல் 100% தேவையான ஒன்று, அவசியமான ஒன்று. அல்லேலூயா. அது ஜெப காரியமா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், தாழ்மையா இருக்கட்டும், மன்னிக்கிறதா இருக்கட்டும், விட்டு கொடுக்கிறதா இருக்கட்டும், சகிக்கிறதா இருக்கட்டும், ஆண்டவருக்காய் கொடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் 100% மனம் திரும்புதலை பரலோகத்தின் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நினைவே பட்டணத்தாருக்கு ஒரு எச்சரிப்பு போகிறது. மனம் திரும்பாவிட்டால் நினைவே பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போகும் இன்னும் 40 நாள்ல அப்படிங்கிற ஒரு செய்தி. மொத்த பட்டணமும் மனம் திரும்பினது. அடிமை முதல் அரசன் வரைக்கும், மனிதன் முதல் மிருக ஜீவன் வரைக்கும் தேவனுக்கு முன்பதாக புசியாமலும் குடியாமலும் சாம்பலிலே உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி கெஞ்சி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் செய்வேன் அந்த தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். ஹல்லேலூயா. அப்போ மனம் திரும்பும் போது கர்த்தர் மன்னிக்கிறார். மனம் திரும்பும் போது செய்வேன் என்று சொன்ன தீமையை செய்யாமல் இருக்கிறார். மனம் திரும்புகிற பட்சத்தில் உங்களை குறித்து அவர் மிகுந்த சந்தோஷப்படுகிறார். நம்மையில் இருக்கிற சாபங்கள் மாறும், நம்மையில் இருக்கிற தேவ கோபாக்கினை மாறும், நம்மையில் இருக்கிற நுகங்கள் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்போ ஆண்டவர் அதற்கு தான் ஊழியக்காரனை அனுப்புகிறார், அதற்கு தான் சபையை ஆண்டவர் கட்டுகிறார், அதற்கு தான் சுவிசேஷ ஊழியத்தில் ஜனங்களை அனுப்பி ஆண்டவர் ஜனங்களோடு பேசுகிறார். மனம் திரும்பினால் நீ தப்புவாய், மனம் திரும்பினால் உனக்கு ஆசீர்வாதம், மனம் திரும்பினால் உனக்கு மேன்மை, மனம் திரும்பினால் உனக்கு பரலோகம், இல்லாவிட்டால் அழிவு, வேதனை, கஷ்டம், நரகம் என்கிறதை சொல்லும்படியாக தான் கர்த்தர் ஊழியக்காரர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புகிற காரியத்தை கவனிப்போம். எங்கெங்கெல்லாம் நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேன், எந்தெந்த இடத்துல நான் மனம் திரும்பாமல் இருக்கிறேன். வார்த்தையில மனம் திரும்புங்க, செயல்களிலே மனம் திரும்புங்க, கிரியைகளிலே மனம் திரும்புங்க. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிற்று, பைபிளை தூக்கி பல வருஷம் ஆயிற்று, வேதத்தை நேசித்து செய்தியை கேட்டோம், வேத வசனங்களை வாசித்தோம், பல நாட்கள் ஆயிற்று. ஆனாலும் வாயில புறப்படுகிற வார்த்தைக்கு அவ்வப்போது இடையில தூசண வார்த்தைகள் இன்றைக்கும் சிலருக்கு புறப்பட்டு வரதான் செய்கிறது. எல்லா இடத்திலையும் மனம் திரும்ப வேண்டும் என்கிறது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிற எல்லா காரியத்திலையும் நான் 100% மனம் திரும்புவேன். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். எந்த காரியத்தை மனம் திரும்பக்கு சில காரியம் தடையா இருக்கும், மாறணும். மனம் திரும்ப விடாதபடி சில காரியம் நம்மளை இழுத்துட்டு இருக்கும், விட்டு விலகணும். ஒரு மனுஷன் சொன்னார், நான் ஃபேஸ்புக்கில் கிடையாது அப்படின்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, இந்த காலத்தில் இப்படி ஒரு பையனா அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டேன். அந்த ஃபேஸ்புக் இருக்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் என்னுடைய நேரம், தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய நிறைய நேரத்தை அதை எடுக்கிறது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதை தூக்கி போட்டுட்டேன். அல்லேலூயா. தேவனை விட்டு என்னை பிரிக்கக்கூடிய காரியம் அது எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்காக நாம தூக்கி போடுவோம். அல்லேலூயா. ஆமா. சிலருக்கு டிவி, நாடகம், ப்ரோக்ராம் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும், ரொம்ப நேரம் அதுக்கு போகும். மனம் திரும்பணும். சில குடும்பம் எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், கேபிளே கட் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. ஆமா. சில வீடுகளில் இன்னைக்கும் இருக்காங்க. தேவையான தேவ செய்தி, உலக செய்தி
இந்த ரெண்டையும் தவிர வேற எதுவும் பார்க்கறது இல்லை. எதுவும் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, எல்லாவற்றையும் நாம கண்ட்ரோல் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் படைத்து நீங்க ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகை செய்கிற அதிகாரத்தை உங்களையும் என்னையும் நேசித்து கர்த்தர் கொடுத்தார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த பூமியில கர்த்தர் ஆளுகையை மனிதனுக்கே ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எனக்கு அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எடுத்து வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம், அதுல 22 வாசிப்போம். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். 27 இருந்து தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் மனிதர்களுக்கு கொடுத்த மிக உன்னதமான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பூமியை ஆளுகை செய்கிற ஆளுகையை கர்த்தர் மனுஷனாகிய நமக்கே கொடுத்திருக்கிறார். நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் பாவம் பார்த்து எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தாச்சு. இந்த ஒரு ஆசீர்வாதம் மட்டும் நாம் ஒரு குரங்குக்கு கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருந்தா இன்னைக்கு என்ன ஆகும் அப்படின்னு ஒரு நாள் முழுசும் நான் யோசித்து பார்த்தேன். என்ன ஆயிருக்கும்? ஐயோ பாவம், மனுஷனுக்கே எல்லாம் கொடுத்துருக்கோம். ஏதேன் தோட்டம் மனுஷனுக்கு, எல்லாத்தையும் மனுஷனுக்கு கொடுத்தாச்சு, ஒன்றை குரங்குக்கு கொடுப்போம் அப்படின்னா இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போனால் யார் தான் இருப்பார்? குரங்கு இருக்கும். பார்லிமெண்ட்டில் போனால் குரங்கு இருக்கும். நாடாளுமன்றத்தில் போனால் குரங்கு இருக்கும். நமக்கு ஒரு தேவை மனு கொடுக்கணும், யார்கிட்ட தான் கொடுக்கணும்? குரங்கிட்ட தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களையும் என்னையும் தேவன் ரொம்ப நேசிக்கிறார். நமக்கே உலகத்தின் மேல ஆளுகையை கொடுத்தார். நமக்கே, நம்முடைய மீட்புக்கே, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியான தன்னுடைய ஒரே பேரான குமாரனையும் நமக்காகவே கொடுத்தார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுத்தார். எல்லாவற்றையும் நாம் ஆளுகை செய்யும்படி நம்முடைய கரத்துல கொடுத்தார். இந்த பூமியில எதுவும் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நம்மை ஆளுகை செய்து நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. நாம தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யணும். எதற்கும் அடிமையாக கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்திற்கு அடிமைகளாகி விட்டார்கள். பாவத்திற்கு அடிமை, வேசித்தனத்திற்கு அடிமை, மதுபானத்திற்கு அடிமை, சாராயத்திற்கு அடிமை, போத மருந்துக்கு அடிமை, போத ஊசிக்கு அடிமை. அன்பாகவும் தயவாகவும் சொல்லுகிறேன், போதை பழக்கத்திற்கு பக்கத்தில் போகாதிருங்கள். அது உங்களை ஆளுகை செய்யும், அடிமைப்படுத்தும். பாவம் எல்லாம் ஒரு மனுஷனை அடிமைப்படுத்துகிறது. நீ ஆள வேண்டியதை பிசாசு உன்னை ஆளுகிறான். நீங்க ஆள வேண்டும் என்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து, மதுபானம் உங்களை ஆளுகை செய்கிறது, பாவம் உங்களை ஆளுகை செய்கிறது, பிசாசு உங்கள் மேலே ஆளுகை செலுத்துகிறான். உங்க ஆளுகை நீங்க மீட்டெடுக்க வேண்டுமேயானால் நீங்க முதலாவது மனம் திரும்ப வேண்டும். எல்லாவற்றிலையும் மனம் திரும்ப வேண்டும். சிலர் எதுவும் தன்னை மேற்கொள்ளாதபடி தன்னை காத்து கொள்ளுகிறார்கள். மனம் திரும்பும் போது இருக்கிற ஆசீர்வாதம், நான் சொல்லுகிறேன், அது அளவற்றது. ஒரு மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அது மிக உயர்ந்தது. அதுல முதல் ஆசீர்வாதம் தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆசீர்வாதத்திலே மிக மிக உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் மனம் திரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் பரலோகம், நித்திய ஜீவனை கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு பரலோகம் வேணும்? பரலோகத்தை கொடுக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோகம் உங்களுக்கு உண்டு.
மனம் திரும்ப பிரயாசப்படுங்க, பரலோகம் உங்களுக்கு உண்டு. அதை சொல்லதான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்தார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி தான் உங்களுடைய பாவத்திற்காக அவர் தன்னையே பலியாக்கினார். மனம் திரும்புவோம். எந்தெந்த காரியத்துல மனம் திரும்பணுமோ திட்டமிடுங்க. பாவத்திற்கு நேராய் வேண்டாம், அடிமைதனத்திற்கு நேராய் வேண்டாம், உலகத்திற்கு நேராய் வேண்டாம். எத்தனையோ பேர் பாவத்தின் அடிமைதனத்துல இதுவரையிலும் இருக்கிறார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா டெய்லி இன்றைக்கும் ஒரு சினிமாவாகிலும் பார்க்காவிட்டால் அவங்களால முடியாது. ஒரு அம்மாவை சந்திச்சேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அவங்க தன்னுடைய சாட்சியை சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்படக்கு முன்பதாக தினந்தோறும் சினிமா பார்க்கறதுல பைத்தியமாக இருப்பேன். திருமணம் முடிஞ்சு 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 3 பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கணவனுக்கும் கொடுத்து அவரும் போயிடுவார். அவர் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை. எல்லா வீட்டு வேலையும் செய்து முடிச்சிட்டு காலையிலே ஷோக்கு போயிடும். இதுவும் சாப்பாடு எடுத்துட்டு இப்போ ஒரு தேட்டரில் முடிச்சோன்னா அடுத்த தேட்டருக்கு சாயங்காலம் பிள்ளைகள் வரச்சில தான் இந்த அம்மா வரும். அவ்வளோ பைத்தியம். சினிமா அவர்களை ஆளுகை செய்கிறது. ஆண்டவரனை மனம் திரும்ப பண்ணினார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சில காரியத்தில் நாம் 100% மனம் திரும்பி இருக்கோம். எல்லாவற்றிலையும் மனம் திரும்புவோம். மனம் திரும்பினவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தில் சிலவற்றை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 19:22. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மனம் திரும்புவார்களானால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். ஹல்லேலூயா. எடுத்துட்டீங்களா? ஒரு மனுஷன் மனம் திரும்பினால், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு, அவருடைய வசனத்தை முன்னிட்டு, உபதேசத்தை கேட்டு ஒரு மனுஷன் மனம் திரும்பினால் 2 ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒன்று, அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்பார். 2வது, அவர்களை குணமாக்குவார். அல்லேலூயா. அப்ப 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம மனம் திரும்புகிற பட்சத்தில் விக்கிரக ஆராதனையில் இருந்து மனம் திரும்புவோம். உலக பாவ பழக்க வழக்கத்திலிருந்து மனம் திரும்புவோம். மனம் திரும்பும் போது நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே மனம் திரும்பாதவனுடைய ஜெபமும் அருவருப்பாகவே இருக்கும். ஆனா மனம் திரும்பினால் அவர்களுடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறாரா? மனம் திரும்பினா அவர்களுடைய வியாதியில இருந்து அவர்களை குணமாக்குவாரா? அப்போ நம்முடைய ஜெபத்தை ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கேன் பாஸ்டர், பிள்ளைக்காக பண்ணுகிறேன், ஜெபத்திற்கு பதிலே வரல, ஜெபம் கேட்கப்படலை. கணவனுக்காக பண்ணுகிறேன், ஜெபமே கேட்கப்படலை, பதிலே வரல, ஒரு மாற்றத்தையும் பார்க்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபீலிங் யாருக்குள்ளையாகிலும் இருக்குமே. ஆனால் அப்படி யாராகிலும் ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னால் இந்த செய்தியினுடைய காரியத்தை கவனிங்க. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கோ கர்த்தர் உங்களை மனம் திரும்பும்படி அழைக்கிறார். அது எந்த காரியம் என்கிறது உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும், உங்க இருதயத்திற்கே தெரியும். அந்த காரியத்தை தூக்கி போடுகிறது உங்களுக்கு லேசானது. ஹல்லேலூயா. அதை கண்டுபிடிச்சு சொல்லக்கு ஒரு மருத்துவர் தேவையில்லை. ரத்தத்துல என்ன வைரஸ் இருக்கு என்கிறது கண்டுபிடிச்சு சொல்லக்கு வேற ஒரு மனுஷனுடைய உதவி தேவை, ஒரு மிஷினுடைய உதவி தேவை.
ஆனா உங்களுக்குள்ள எந்த இடத்துல நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்கிறதை கண்டுபிடிக்க என்ன ஒரு மனுஷனுடைய உதவி தேவையில்லை, ஒரு மிஷினுடைய உதவி, ஒரு கம்ப்யூட்டருடைய உதவி தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், உங்க இருதயத்திற்கே தெரியும், உங்க ஆத்மாவுக்கே தெரியும், உங்க உணர்வுகளுக்கு தெரியும், உங்க மனசாட்சிக்கு தெரியும். இன்னும் தேவனுக்காக நான் எந்த இடத்துல எல்லாம் மனம் திரும்பாமல் இருக்கிற, எந்த இடத்துல நான் மனம் திரும்ப வேண்டும் என்கிறது உங்களுக்கே தெரியும். நீங்க மனம் திரும்புவீர்கள் ஆனால் விண்ணப்பங்களை கர்த்தர் இன்றைக்கு கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களை குணமாக்க கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சில சுகத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் ரட்சிக்கப்படட்டும் என்று சொல்லி சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமா, சில சுகம் எத்தனையோ கிராமங்களுக்கு போகிறோம், எத்தனையோ கிராமத்திலிருந்து நம்மள்ட்ட ஜெபம் பண்ண வராங்க. அவங்க சபை அறிந்து கொள்ளட்டும், தேவனுடைய அன்பை ருசித்து கொள்ளட்டும் என்கிறதற்காக அவர்களுக்கு கத சுகத்தை கொடுக்கிறார். பிசாசு போராட்டத்திலிருந்து, சேவன கட்டுகளில் இருந்து கர்த்தருடைய அன்பை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்கணுமா, மனம் திரும்பும்படி உங்களுக்கு சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். சிலர் சுகத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்க, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இன்னைக்கு வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுட்டோம், இனி இயேசு வேண்டாம் என்று சொல்லி நினைக்கலாம். இந்த பூமியில ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் தான் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கணும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்துல தான் இருக்கிறது. ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வரணும், சும்மா இறங்கி வராது. இன்னைக்கு ஒரு சுகம், சபைக்கு போனோம், ஜெபம் பண்ணோம், விடுதலாயிட்டு போயிட்டு ரிட்டர்ன். அடுத்த காரியத்துக்கு உனக்கு அற்புதம் தேவைப்படும். இன்னைக்கு சபையில வந்த புதுசுல, ஜெபித்த புதுசுல எத்தனையோ காரியத்தில் அற்புதத்தை செய்தார். ஆனா இன்றைக்கு இன்னும் எத்தனையோ காரியத்தில் நமக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. எல்லாம் ஜெபம் பண்ணியே வாங்கிடலாம் என்று சொல்லி நினைக்கிறது தப்பு. அப்படி ஆண்டவர் யாருக்கும் கொடுக்கல, சிலருக்கு கொடுத்தார். உங்களுக்கு கொடுக்கணுமா? மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஏன்னா இன்மையில பூமியில கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உங்களுக்கு பரலோகத்தையே கொடுக்க பிதா சித்தமாய் இருக்கிறார். பரலோக ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஆசீர்வாதம். இருக்கிறதுலே மிக உயரமான உன்னதமான மேன்மையான ஆசீர்வாதம் ஒன்று உண்டானால் அது பரலோகம். பரலோகம்தான் நமக்கு உன்னதமான ஆசீர்வாதம். தங்கத்தை காட்டிலும், வெள்ளியை காட்டிலும், வைரத்தை காட்டிலும், முத்துக்களை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும், கோடி மதிப்புள்ள சொத்துக்களை காட்டிலும் பரலோகமே ஆகச் சிறந்தது, ரொம்ப மேன்மையானது. பரலோகத்துக்கு போகணும்னா மனம் திரும்பாமல் போக முடியாது. மனம் திரும்பினால் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பேன் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பினால் ஆண்டவர் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். எல்லா வியாதிக்கும் சுகம் மருந்துல வராது, மருத்துவத்தில் வராது. ஆண்டவர் சொல்லுகிறார், வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கி கொள் அப்படின்னு. ஒரு மருத்துவராய் இருந்தாலும் மருத்துவருக்கும் வைத்தியராய் இருக்கிற இயேசு தேவை, பரிகாரியாய் இருக்கிற இயேசு தேவை. இன்னைக்கும் எத்தனையோ மருத்துவர்களை நான் பார்த்திருக்கிறேன். பெயர் பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், பல மாவட்டங்களுக்கு அறியப்பட்டவர்கள், பல மாநிலங்களை தாண்டி அறியப்பட்டவர்கள். ஆனாலும் தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு இன்று வரையிலும் அவர்களிடத்தில் தீர்வு இல்லை, மருந்து இல்லை, பரிகாரம் இல்லை, மருத்துவ வசதிகள் இல்லை. இன்று வரையிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள், சரீரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு மட்டுமே பரிகாரி. எல்லா நோய்களுக்கும் மருந்து இல்லை, எல்லா நோய்களும் மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாது, தேவனாலே சுகப்படுத்த முடியும். இன்னைக்கும் ஒரு மருத்துவர் சாதாரணமா ஸ்லீப்பர் சேர் போட்டிருந்தாலும் காலில் சாக்ஸ் போட்டிருப்பாங்க. ரொம்ப நாளா தெரியல, ஷூ போட்டா சாக்ஸ் போடுறது ஓகே, ஷூ போடாமலே இவங்க இப்படி நடக்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நாள் நேரடி பார்த்தேன், காலெல்லாம் தோல் வியாதி மாதிரி, தொழுநோய் மாதிரி ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு இருக்கு. ஆனால் பெரிய மருத்துவர், எத்தனையோ பேர் அங்கே போய் சுகமாகறாங்க. வைத்தியனே உன்னை நீ குணமாக்கிக்கொள். காலை சுதந்திரமாக வெளியே காட்ட முடியல,
நீங்க பாருங்க, எனக்கு நேரே காலை நீட்டிட்டு சுகமா உட்கார்ந்துருக்கீங்க, ஒரு தொல்லை கிடையாது உங்களுக்கு. அல்லேலூயா. ஏன்னா காலில் கர்த்தர் விடுதலையை தந்திருக்கிறார், சுகத்தை தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு வெளியே காட்ட முடியல, கையை சுதந்திரமா காட்ட முடியல, சரீரத்துல வியாதி. ஆண்டவர் சொல்லுகிற அந்த வியாதி உன்னை விட்டு மாறணுமா? மனம் திரும்பு. மனம் திரும்பினால் இந்த வியாதிக்காக நீ செய்கிற விண்ணப்பத்தை உன் தேவனாகிய கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. கேட்டு அவர் உன்னை குணமாக்குவார். அப்போ ஜெபத்தை கேட்கிறதற்கும் வியாதியை சுகமாக்குகிறதற்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒன்று என்னென்றால் மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்கிறது கடைசி வரைக்கும் செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு காரியம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு என்கிறது ஒரு நாள் நடந்து முடிகிற சம்பவம் அல்ல. ஞான ஸ்நானம் மாதிரி, திருமணம் மாதிரி ஒரு நாள் நடந்து முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அல்ல. முடிவு பரியந்தம் நிலை நின்றால்தான் ரட்சிக்கப்படுவான். அது நித்தமும் நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் யோசிங்க, நான் இன்னும் எதுல மனம் திரும்பணும், நான் இனி எதுல மனம் திரும்பணும். அதான் ஐஸ்வர்யவான் ஆண்டவர்கிட்ட கேட்டான், நான் இன்னும் என்ன செய்யணும், இன்னும் என்ன செய்யணும், நான் எல்லாவற்றையும் சிறு வயது முதலே கை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னும் என்ன செய்யணும், அந்த ஆசை தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வரணும். நான் என்ன செய்ய வேண்டியதை கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவனுடைய பிள்ளைகள் யோசிக்கணும், சிந்திக்கணும். நான் இன்னும் என்ன செய்யணும், நான் இன்னும் என்ன செய்யணும், கர்த்தருக்காக என்ன செய்யணும், எந்தெந்த இடத்துல மனம் திரும்பாமல் இருக்கிறேன். வேதத்தை ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை உங்க வாழ்க்கையை ஒப்பிட்டு வாசித்து பாருங்க. தாவீது எங்க, நான் எங்க, ஆபிரகாம் எங்க, நான் எங்க, நெகேமியா எங்க, நான் எங்க, அவருடைய வாழ்க்கை எப்படி, என் வாழ்க்கை எப்படி, அவர் வாழ்க்கையில மேன்மையாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன, என் வாழ்க்கையில மேன்மையாய் சொல்ல என்னென்ன காரியம் இருக்கிறது, யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை, கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரே ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுவும் ரொம்ப வயசெல்லாம் வீணடிச்சிட்டோம். சில ஆட்கள் ரட்சிக்கப்படாம அது 20 வருஷத்தை வீணடிச்சிட்டாங்க, சிலர் 40 வருஷத்தை வீணடிச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் தான் நம்ம அந்த பூமியில வாழ போகிறோம்? கொஞ்ச நாள் தாவீதின் மேல கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார், யோசேப்பு மேல கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருந்தா. நீங்க சொல்லுங்க, என் மேல அதை விட கர்த்தர் ரொம்ப சந்தோஷமா இருப்பா, அதற்காக நானும் அப்படி இருப்பேன். எத்தனை பேரால முடியும்? ரொம்ப சந்தோஷப்பட்டார். சவுலை குறித்து ரொம்ப துக்கப்பட்டார், ரொம்ப வேதனைப்பட்டார். சவுலை ராஜா வாக்குனதற்கு அவர் மனஸ்தாபப்பட்டார். நினைவே பட்டணத்தாரை குறித்து மனஸ்தாபப்பட்டார். இன்னைக்கு நிறைய பேரை குறித்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார், மனம் திரும்பலையே. எத்தனையோ பேருக்கு அவருடைய மொழியில, தாய்மொழியில வேதம் இல்லை. உங்களையும் என்னையும் நேசித்த ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்பதாகவே வேதத்தை ஆண்டவர் தந்து விட்டார். ஹல்லேலூயா. தினந்தோறும் வேதத்தை ரசிச்சு ருசிச்சு தியானிச்சு வாசிங்க, புரிந்து வாசிங்க, சிந்தித்து வாசிங்க. உங்க மனம் திரும்புதல் சபையிலேயே போதிக்கப்பட்டு இருக்காது. சபை செய்ய வேண்டிய வேலையை செய்யும், நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க செய்யுங்க. இன்னும் மனம் திரும்புதல், இன்னும் மனம் திரும்புதல். பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாகணும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யணும். இன்னும் 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 ஆண்டவர் ஒரு பூரணத்தை விரும்புகிறார், பரிபூரணத்தை விரும்புகிறார். உங்களிடத்திலையும் என்னிடத்திலையும் மனம் திரும்புதலையும் அப்படிதான். எந்த இடத்துல மனம் திரும்புகிறோம்? ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்புவானானால் அவன் விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் மனம் திரும்புவானானால் அவனுக்கு நான் பரலோகத்தையே கொடுப்பேன். ஒரு மனுஷன் மனம் திரும்புவானானால் நான் அவனை குணமாக்குவேன். இன்னைக்கு மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா வியாதி தான். அல்லேலூயா. வியாதி தான் மிகப்பெரிய சேலஞ்ச். 40 வயசுக்கு பிறகு ஆபத்து. 40 வயசுக்கு பிறகு வியாதி நம்மளை தாக்க ரெடியா இருக்கிறது. 40 வயசிலே சரீரம் பலகீனப்பட ஆரம்பிக்கிறது. பலத்தின் மிகுதியால் தான் 80 வயசு வரைக்குமா. 40 வயசு ஆனாலே நிறைய வியாதிகள் வந்துடுது, நிறைய பலகீனம் வந்துடுது.
சுகத்தையும் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷனுக்கு பயப்படுறது கிடையாது, தேவனுக்கு பயப்படுறது கிடையாது, தேவ கட்டளைக்கு பயப்படுறது கிடையாது, அதிகாரங்களுக்கு பயன்படுகிறது கிடையாது, எதுக்குமே பயப்படுறது கிடையாது. ஆனா வியாதிக்கு ஒவ்வொரு மனுஷனும் பயப்படுகிறார்கள், நடுங்குகிறார்கள். இன்னைக்கும் இந்த வியாதி எனக்கு வந்துடக்கூடாது என்கிறத எத்தனையோ பேர் யோசிக்கிறாங்க. இன்னைக்கு சின்ன பிள்ளைகள்ல சின்ன வயசுலே கண்ணாடி யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கிறது. சரீரம் பலகினும். 40 வயசு தாண்டினாலே கண்ணாடி பயன்படுத்தாம இருக்க முடியல. காரணம் சரீர பலகினும், இரத்தத்தில் இருக்கிற பலகினும், எலும்பு தசை நாறுகளில் இருக்கிற பலகினும் ஒவ்வொன்றா மனுஷனை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்கிறது. பலகினம் ஒரு பக்கம், நோய் ஒரு பக்கம், வியாதி ஒரு பக்கம் என்று ஒரு மனுஷனை நிலைகுலைய பண்ணுகிறது. ஆனா 120 வயது வரையிலும் மோசேனுடைய சரீரத்தில் பலன் குறுகவில்லை, கண் பார்வை மங்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கே இப்போ பக்கத்து பார்வை போயிட்டு தூரத்து பார்வை தான் பளிச்சுன்னு இருக்கு. ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமா பலகீனம் வருது. 40 வயசுல பலகீனம் உலகத்தான் சொல்லுவான். நமக்கே இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய பலனாயிருப்பார், கர்த்தர் நமக்கு பரிகாரியாயிருப்பார், கர்த்தர் நமக்கு இரட்சகராயிருப்பார். கர்த்தரை நம்புங்க. மிகப்பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. பெரிய பெரிய இந்தியாவினுடைய பெரிய தொழிலதிபருடைய ஒரு மகன், பெரிய வியாதி, எத்தனையோ மருத்துவம் பண்றாரு, முடியல. பணத்தினால சுகமாக்க முடியாத வியாதிகளை இயேசு என்னும் இரட்சகர் சுகமாக்குவார். அவர் பரிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை குணமாக்குகிற தேவன் அவர். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். எப்பொழுது? மனம் திரும்பும் போது. வசனத்தை கேட்டு மனம் திரும்புங்க, உபதேசத்தை கேட்டு மனம் திரும்புங்க, தேவ செய்திகளை கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை குணமாக்க, உங்கள் விண்ணப்பத்தை கேட்க அவர் உண்மை உள்ளவராயிருப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், நீங்க தீர்க்காயுசோடு வாழுவீர்கள், நீங்க சுகமாய் வாழுவீர்கள், தீர்க்காயுசோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு வாழுவீர்கள். வியாதிகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. வியாதிகளை நீங்கள் ஆளுகை செய்வீர்கள். ஹல்லேலூயா. தேவனோடு இருங்க, தேவனோடு நடங்க, தேவனை நேசிங்க. ஆமா, நகோமியக்க கணவனார்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க மருத்துவர், எப்படி நடந்து வந்திய? ரிப்போர்ட் இப்படி இருக்கு, பயங்கரமா இருக்கு. கர்த்தர் நடக்க பண்ணினார். அந்த ரிப்போர்ட் படி பக்கவாதம் வந்திருக்கணும், படுத்த படுக்கை ஆகியிருக்கணும். இதுதான் ரிப்போர்ட். கடைசி வரைக்கும் தாங்கினார். நான் சொல்லுகிறேன், இன்னும் மனம் திரும்புங்க, இன்னும் மனம் திரும்பும்படி ஒப்பு கொடுங்க. கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ராஜா ஒரே ஒரு முறை தான் சொன்னான், நான் நிறுத்தின பொருட்சலைய வணங்கிரு, கிண்ணறம், நாகசுரம், எக்காலம் துணிக்கும் போது வணங்கிரு, நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். ராஜாவினுடைய கட்டளை ஒண்ணுதான். கொஞ்ச நேரம் தானே செய்யணும், நான் காலமட்டமா செய்ய சொல்றேன். சத்தியத்தை இருக்கப்படிங்க, வசனத்தை இருக்கப்படிங்க, உபதேசத்தை இருக்கப்படிங்க. வேத வசனங்கள்ல பேருக்காய் கை கொண்டு வாழாதிருங்க, அது ஆசீர்வாதமா இருக்காது. ஹல்லேலூயா. சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ வசனத்தையும் உபதேசத்தையும் கட்டளைகளையும் இருக்கப்படித்து வாழ்ந்தார்கள். என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாகியிருக்க வேண்டாம். 10 கட்டளைகளில் ஒன்றது. அது இருதயத்தில் இருந்தது. வாழ்ந்தது கர்த்தருடைய தேசம் அல்ல, வாழ போனது அந்நிய தேசம். ராஜா வேற, அதிகாரிகள் வேற, சட்டங்கள் வேற, ஆராதனை முறைகள் வேற. இப்போ நிர்பந்தப்படுத்தப்படுகிறார்கள், குற்றம் சாட்டப்படுகிறார்கள். எல்லாரும் ராஜா நிறுத்தின பொற்சலையை தொழுது கொள்ளுகிறார்கள், ஆராதனை செலுத்துகிறார்கள், அதற்கு கொடுக்கிற கனத்தையும் மகிமையும் கொடுக்கிறார்கள். ஆனா இந்த 3 வாலிபர்களும் அதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள்.
என்று ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ராஜா சொல்லுகிறான், நான் நிறுத்தின பொற்சலையை பணிந்து கொண்டா நல்லது, இல்லைன்னா அக்கினி சோலைக்குள்ளாய் போடப்படுவீர்கள். மனம் திரும்புதல்ல உறுதியாய் நின்றார்கள். வசனத்துல கட்டளைகளில் உறுதியாய் நின்றார்கள். எவ்வளவு கஷ்டம்! சத்தியத்தின்படி வாழக்கு இன்றைக்கு நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்கிறது. சத்தியத்தில் நடக்க இன்னைக்கும் நிறைய நமக்கு சவால்கள் இருக்கிறது. நிறைய சவால்கள். அல்லேலூயா. ஆராதனைக்கு வரக்கு எத்தனை சவால்கள்! இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு 2 கல்யாணம் 3 கல்யாணம் அழைப்புகள் இருக்கிறது. அதையும் தாண்டி நீங்க வந்திருக்கீங்க. அல்லேலூயா. ஆராதனை கடக்கட்ட அடுத்த வாரம் பார்க்கலான்னு நிறைய பேர் போயிட்டாங்க. நீங்க அதையும் தாண்டி வந்திருக்கிறீங்க. பாராட்டுக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், எதற்காகவும் கர்த்தருடைய ஆராதனையை தடை பண்ணாதிருங்க. சின்ன காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. மனம் திரும்புதல் எல்லாவற்றிலையும் வரட்டும், எல்லா காரியத்திலையும் வரட்டும். நிறைய பேருக்கு அது பழக்க தோஷமாகவே இருக்குது. சின்ன காரியத்திற்கு ஆராதனை தடை பண்ணாதிருங்க. ஆராதனை மனுஷன் சொல்லி மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆராதனை கிடையாது. இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஆராதனை. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். வீடுகள் தோறும் சபையாய் கூடி சீசர்களுடைய காலத்துல தொகை மிகவும் பெருகிற்று. ஒரே பிரசங்கத்துல 3000, ஒரே பிரசங்கத்துல 5000 என்று சொல்லி சபையில ரட்சிக்கப்பட்ட கூட்டம் அதிகமா சேர்ந்தது. எல்லாரும் கூடி வரக்கு சபை இல்லை. ஒவ்வொரு விசுவாசி வீடும் சபையாக மாறினது. ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சபையில கூடி வந்தார்கள், தெருவில் கூடினார்கள், மறைவிடத்தில் கூடினார்கள். ஆராதனை விட்டுவிடக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அந்த ஓய்வு நாள், அந்த பரிசுத்த ஆராதனை, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நாளில் நாம் இப்போ சபை கூடி வருகிறோம். ஓய்வு நாள் என்றா வாரத்தின் கடைசி நாள், உயிர்த்தெழுந்த நாள் என்றா வாரத்தின் முதலாம் நாள். உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். வாரத்தில் ஒரு நாள் தான் ஆராதனை, வாரத்தில் ஒரு நாள் தான் உபவாச ஜெபம். உங்களால் முடியும். காரணம் சொல்லிக்கொண்டே இருந்தால் சாகிறது வரைக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லக்கு நிறைய காரணம் நம்மளிடத்துல இருக்கிறது. சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். எதற்கு காரணம் சொல்லாதுங்க. காரணங்களை புறக்கணிங்க. தேவனுக்காக ஜீவனே போயிரும். நீ பணிந்து கொள்ளாவிட்டால், நான் நிறுத்தின பொற்சலையை நீ வணங்காவிட்டால் அக்கினி சோலைக்குள்ளாய் போடுவேன் அப்படிங்கிறான். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர்களை விடுவிக்க வல்லவர். விடுவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்குகிறது இல்லை என்கிறது துணிந்து நின்றார்கள். ஆண்டவரே மன்னிச்சிருங்க, ஆண்டவரே மன்னிச்சிருங்க. எத்தனை மன்னிப்புகளை கேட்கிறோம். மன்னிக்க மாட்டாரா என்ன? நாங்க மீறுவதில்லை, வசனத்தை மீறுவதில்லை, உபதேசத்தை மீறுவதில்லை, கட்டளையை மீறுவதில்லை. கட்டளைகளை பேருக்காய் நாங்கள் கை கொள்ளாமல் எங்க ஜீவனை பார்க்கலும் மேன்மையாய் நாங்கள் கை கொள்ளுவோம். அந்த ஒரு மனம் திரும்புதலை ஆண்டவர் பார்த்துதான் எந்த தேசத்துல ஆண்டவருக்காக சாட்சியாக உறுதியாக வைராக்கியமாய் நின்றார்களோ அதே தேசத்துல அதிகாரிகளா அதிபதிகளா கர்த்தர் அவர்களை மாற்றினார். அவர்கள் மூலமே ஆண்டவர் மெய்யான தேவன், இயேசு மெய்யான தேவன், ஜீவனுள்ள கர்த்தர் என்று அறியப்பட்டது. இன்னைக்கு ஏன் நம் மூலமாய் சுவிசேஷம் போகல, ஆண்டவருடைய நாம மகிமைப்படல? எல்லார் மூலமாய் மகிமைப்படாது. சத்தியத்துல உறுதியா நிற்கணும், வசனத்துல உறுதியா நிற்கணும். பேருக்கு கை கொண்டு, பேருக்கு நடந்து, பேருக்கு வந்து, பேருக்கு வாழ்ந்து, பேர் கிறிஸ்தவர்களாய் வாழாதிருங்க. கிறிஸ்துவுக்காய் வாழுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்படி வாழணும், அப்படி வாழணும். ஒரு பெண் மேல உள்ள காதல்னால உயிரையே கொடுக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க காதலர்கள். அவ இல்லைன்னா செத்துருவேன் அப்படின்னு இவன் சொல்ல, இவன் இல்லைன்னா அவ செத்துருவேன் அவ சொல்ல. ஒரு பெண்ணுக்காக ஜீவனே போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லுகிறவர்களும் உண்டு, அதை செய்து காட்டினவர்களும் உண்டு. அல்லேலூயா.
ஒன்றும் இல்லை, காதல் படத்தை பார்த்துட்டு எத்தனையோ காதல் ஜோடிகள் தற்கொலை பண்ணி செத்துருக்காங்க. சம்பவங்கள் கேள்விப்படுகிறோம். வேறு பொண்ணா கிடைக்காது. அன்னைக்கு ஒரு தகப்பனார் ரொம்ப கஷ்டம். பாஸ்டர் பையனுக்கு 19 தாண்டலை, பழவிட்டான், பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான். பொண்ணுக்கு எத்தனை வயசு? 16 வயசு. போஸ்கோவில் 2 உள்ளே போகணும், பையன் உள்ளே போகணும். பணங்கள் செலவழித்து வெளியே எடுத்தாச்சு. இப்போ அவள் அங்கேருந்து அழுதுட்டு அவன் இல்லைன்னா செத்துருவேன் அவள் சொல்ல. ஏம்மா அவனுக்கு வயசு என்னன்னு கேட்டா 16 சொல்ல. இவன்கிட்ட கேட்டா அவா இல்லைன்னா நான் செத்துருவேன், வயசு என்ன 19. படித்து ஒரு டிகிரி வாங்கண்டாம என்ன? ஒரு காதலுக்காக வேற திடீர்னு ஃபோன் பண்ணுது, பாஸ்டர் எறும்பு பொடியை கலக்கி குடிச்சிட்டான் பாஸ்டர், அவளுக்காக. அல்லேலூயா. முடியலை. ஒரு பெண்ணுக்காக, ஒரு ஆணுக்காக வாலிப நாட்களில் வாலிபர்கள் ஜீவனையே கொடுக்க துணிகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில் இயேசுவை நீ ருசிக்கலை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாவற்றிலையும் ஆகச் சிறந்தவர் இயேசு ஒருவரே. 16,000களில் சிறந்தவர் இயேசு ஒருவரே. பூரண அளவுள்ளவர் இயேசு ஒருவரே. அவரை ரசிக்க தெரியல, ருசிக்க தெரியல, அன்பு செலுத்த தெரியல, நேசிக்க தெரியல, பின்தொடர்ந்து போக தெரியல, பின்பற்ற தெரியல. உலகத்திற்கு அவ்வளோ, உலகத்திற்கு அப்படி. சிலர் படிப்பு மேல காதல். நான் நினைச்ச MBBS சீட்டு கிடைக்கல, தற்கொலை பண்ணி இறந்தாச்சு. காதலுக்காக உயிரை கொடுக்கிறது, படிப்புக்காக உயிரை கொடுக்கிறது, சொத்துக்காக உயிரை கொடுக்கிறது, நடிகனுக்காக உயிரை கொடுக்கிறது, அரசியல் தலைவருக்காக உயிரை கொடுக்கிற எத்தனை சம்பவம். நான் சொல்லுகிறேன், உங்களுக்காக ஒருவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்காக உன் ஜீவனை கொடுத்தால் நல்லது. அவரை நேசிக்க தெரியல, நேசிக்க வரல, மனசு வர மாட்டேன். சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோ அவரை நேசித்து நின்றார்கள், வசனத்தில் நின்றார்கள், உறுதியாய் நின்றார்கள். பேருக்கு வாழாதிருங்க. ஏதோ பேருக்கு சபைக்கு போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு மற்ற விசுவாசிகளுடைய பேரே தெரியல. 5 வருஷமா சபைக்கு வருதாங்க. சபையில் இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள், நம்ம குடும்பம். மொத உறவே இரத்த உறவு தான். இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட சபை, சபை குடும்பம் தான் மொத உறவு. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஐக்கியம், அன்பு. சபையில் உறுதியாக இல்லைங்க. ஏதோ பேருக்காக வந்தோம், பேருக்காக வந்தோம் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் கொடுத்த சபை. என்னைக்குமே நான் அடிக்கடி சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இப்போவும் நான் சொல்லுகிறேன். தேவன் ஒரு ஐக்கியத்தை தருவாரானால், தேவன் ஒரு சபையை தருவாரானால், தேவன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தருவாரானால், தேவன் ஒரு குடும்பத்தோடு கூட ஒரு ஐக்கியத்தை தருவாரானால், நீங்களாம் முறித்து போடாதிருங்க. அது மேல் அநேக தேவ ரகசியங்கள் உண்டு, அநேக தேவனுடைய திட்டம் உண்டு. எத்தனை பேருக்கு புரியுது? பண்ணி போடுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு புரிதல் நமக்கு வரணும். உங்களோடு கூட எனக்கு ஒரு ஐக்கியத்தை தந்திருக்கிறார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தந்திருக்கிறார். கர்த்தர் வருகை மட்டும் அதை பேணி காக்கணும். சில ஆட்கள் ஏன் பேசுகிறாங்க, ஏன் பேச மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் சிரிச்சாங்கன்னு தெரியாது, ஏன் இப்போ முறைக்கிறாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் அப்படி தூக்கி போட்டு போவாங்க. கடினமான இருதயம். சபையை தூக்கி போடக்கு அவங்களுக்கு ஒரு விஷயமாவே இருக்க, சபை போதகனை தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்க. இதில் என்ன, இவ இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவர், அவர் இல்லைன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிறவர். மோசைக்கு கீழே இருக்கிறவன் மோசைக்கு கீழே தான் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், மோசைக்கு ஒரு நாட்கள் வரும், அவருடைய ஊழியம் முடிகிற நாட்கள் வரும். அதுக்கு பிறகு அந்த இடத்திற்கு தேவனே ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுவார். நீ நான் மாத்திட்டு இருக்கக்கூடாது, அவர் தான் மாற்றுவார். அல்லேலூயா. தாவீதை வைக்கணுமா,
சவுலை வைக்கணுமா, சவுலை தூக்கணுமா, தாவீதை தூக்கணுமா, முடிவு பண்ணுகிறது கர்த்தர், நீ அல்ல. சவுல் எங்க ரொம்ப விழுந்து போனான்னா தாவீதை தூக்கணும், தாவீதை தூக்கணும். அதுக்கே ரொம்ப நேரத்தை செலவு பண்ணா, அதுக்கே ரொம்ப யோசித்தான். கடைசியில் தேவன் அவனை தூக்கினார், சவுல் ராஜாவை தூக்கினார். இன்னைக்கு நிறைய பேரை தூக்கி எறிகிறதும் சேர்க்கிறதும் நிறைய பேருக்கு ஈஸியாக இருக்கிறது. ஐக்கியம் ரொம்ப முக்கியம். பிரிந்து போகாதிருங்கள் என்று மறுபடியும் தாழ்மையாக சொல்லுகிறேன். நமக்கு அது ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்தாபனத்தை விட்டு வெளியே போகிறது ரொம்ப ஈஸி. ஒரு சபையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அது சூழ்நிலை கொண்டு வரட்டும், கர்த்தர் ஏற்படுத்தட்டும், கர்த்தர் சொல்லட்டும், கர்த்தர் தரிசனமாக அழைக்கட்டும். ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு போகிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு எந்த சபையில் நீங்கள் போனாலும் உங்களை சேர்த்து கொள்ளுவாங்க. இங்கே தரக்கூடிய அதிக கனத்தையும் மரியாதையும் அந்த சபையில் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். அல்லேலூயா. புது விசுவாசி இல்லை, வந்தோடனே நிறைய பகுதிகள் உங்களுக்கு தருவாங்க. ஒரு சங்கீதம் பேசுங்களேன், ஒரு ஆரம்ப ஜெபம், ஒரு பாடல், ஒரு சிறப்பு பாடல், உங்களுக்கு வரவேற்பு கொஞ்சம் பலமாக இருக்கும். ஆனால் அது கர்த்தர் உங்களை கொண்டு போன சபையாய் மட்டும் இருக்காது. அல்லேலூயா. இங்கே விட அங்கே நிறைய கூட்டங்கள் இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம், கனம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என்னை வைத்த ஸ்தலம் இதல்ல, ஸ்தானம் இதல்ல. ரூட்டு மாறி பறந்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஓட்டம் லக்கு, நம்முடைய ஓட்டம் லக்கை நோக்கி இருக்கணும், உலகத்தை நோக்கி அல்ல. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். உறுதியாய் நின்றார்கள். கர்த்தர் அந்நிய தேசத்தில் சாத்ராக், மேசேக், ஆபேத்நேகோவை உயர்த்தினார்கள். பேருக்காக சபை அல்ல, பேருக்காக கர்த்தர் அல்ல, பேருக்காக கட்டளை அல்ல, பேருக்காக வசனம் அல்ல. ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா. ரொம்ப உறுதி. கர்த்தர் சொன்னது தான். வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அழியாத வார்த்தை, அழிக்க முடியாத வார்த்தை. நேசித்து வாசிங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புதலுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க மனம் திரும்பினால் கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். நீங்க மனம் திரும்பினால் கர்த்தர் உங்களை குணமாக்குவார். நீங்க மனம் திரும்பினால் கர்த்தர் பரலோகத்தையே உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 18:32. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 980வது பக்கம், 980வது பக்கம், எசேக்கியேல் 18:32 வாசித்தோம். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது வாழுவீர்கள், அப்பொழுது ஜீவன் தப்புவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், பிழைப்பீர்கள். நான் சாகரனுடைய சாவை விரும்புகிறது இல்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். நான் யாருடைய சாவையை நான் விரும்புகிறது இல்லை. இன்னைக்கு அநேக மனிதர்கள் நினைக்கிறாங்க, இதெல்லாம் உயிரோடு இருக்கணுமாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை குறித்து நிறைய பேர் யோசிக்கலாம். இன்னைக்கும் நம்மள சிலர் இறந்தால் நிறைய பேர் வெளியே சந்தோஷப்படுக்க நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் படைத்தவர் சாகிறவனுடைய சாவை நான் விரும்பலை அப்படிங்கிறார். நீங்க ஜீவனோடு இருக்கிறதை விரும்புகிறார். நீங்க பிழைத்திருக்கும்படியே அவர் விரும்புகிறார். நீங்க தீர்க்காயுசோடு இருக்கும்படியே ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க பிழைத்திருக்க வேண்டுமே ஆனால், ஜீவனோடு இருக்க வேண்டுமே ஆனால், ஜீவன் தப்ப வேண்டுமே ஆனால் மனம் திரும்பணும். மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் தான் ஜீவன், தீர்க்காயுசு, பிழைப்பு. மனம் திரும்புதல் அவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த பூமியில இன்னைக்கும் வயசான ஆட்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பாடுகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை தோல்விகள், எத்தனை எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாம் தாண்டி வரும்படி பரலோகம் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறது. அவங்க 80 வயசுல நாம் அப்படி இருப்போமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கும் சிலர் 82 வயசுலையும் முதல் மாடி வரைக்கும் ஏறி போன மாதிரியே இறங்கி வரக்கூடிய அளவுக்கு பலன்
நம்ம ஆட்கள் லிஃப்ட் எப்போ வரும், லிஃப்ட் எப்போ வரும், அசோகாவுக்கு போயாச்சு, இப்போ 4வது மாடி போகணும், லிஃப்ட்டுக்காகவே 10 நிமிஷம் நிற்குதாங்க. அல்லேலூயா. நம்மளால முடியல. ஏசி போட்டிருக்காரு அவர், அதுக்கு மேலே வேக்குது. ஏன்? கீழே இருந்து மேலே படியேறி வந்தாச்சு, மூச்சு வாங்குது. ஆமாம், நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இருக்குமோ தெரில. அந்த ஆள் நம்பட்டி பிடிச்சு வெட்டுறாரு, தோட்டத்தில் செஞ்சுட்டே இருக்காரு சாயங்காலம் வரைக்கும். நமக்கு கீழ் மாடியிலேருந்து மேல் மாடி தான் போயிருக்கோம், மேலேயும் கீழே வாங்குது. கர்த்தர் உங்களை பிழைக்க செய்வார். எல்லா ஆசீர்வாதமும் தேவனிடத்தில் மனம் திரும்புகிறதுல இருக்கு. மனம் திரும்பும் போது அவ்வளோ ஆசீர்வாதம். பிழைப்பீர்கள், ஜீவன் தப்பும். நோவாவினுடைய நாட்களில் நீதியை பிரசங்கித்தான், ஒருவரும் மனம் திரும்பலை. நோவாவும் அவனுடைய குடும்பம் மட்டும்தான் மனம் திரும்பிச்சு. எல்லாரும் ஜலத்தில் மூழ்கினார்கள். மனம் திரும்பின நோவாவினுடைய குடும்பம் மாத்திரம் பேழைக்குள்ளாய் பத்திரமாய் காத்தார் கர்த்தர். அல்லேலூயா. இந்த பூமியில் ஆபத்துகளுக்கு பஞ்சம் இல்லை, நாசமோசங்களுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாம் ஏராளம் இருக்கிறது. எந்த இடத்துல என்ன இருக்கு என்று தெரியாது. பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலுக்கு கணவன் மனைவி குடும்பமாய் போனார்கள். அந்த கோயிலை சுற்றி வருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது ஒரு பெரிய மரக்கிளை, பெரிய ஒரு துண்டு அப்படியே காற்று வீசி அசைஞ்சி, அது ஏற்கனவே ரொம்ப வருஷமாக இத்து காஞ்சி அப்படி நின்னது. அது அப்போ பார்த்து உடஞ்சி தலையில் விழுது. கோமா ஸ்டேஜ், இது வரைக்கும் கோமா ஸ்டேஜ். எப்படி இருக்கும் பாருங்க. போனது கோயிலுக்கு, போனது தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள. ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஆபத்து வருமா என்கிறது யாரும் நினைக்கல. நான் சொல்லுகிறேன், உங்க பக்கத்தில் பாதுகாப்பு எவ்வளோ இருக்கிறதோ அதை விட 100 மடங்கு ஆபத்தும் இருக்கிறது. அதான் உண்மை. ஆபத்து நிறைந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த ஆபத்துகளுக்கெல்லாம் நீங்க தப்பி பிழைக்க வேண்டுமையானால் கர்த்தரே உங்களுக்கு பிழைப்பை தரணும், ஜீவனை தரணும். அவர் தராத ஜீவன் தப்பாது, அவர் பாதுகாக்காத ஜீவன் பிழைக்காது. சின்ன காரியத்தில் கூட ஜீவன் போன எத்தனையோ பேரை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பினா நீ பிழைப்பாய். சாகருடைய சாவை நான் வெறுக்கிறேன், நான் விரும்புகிறதில்ல. இந்த பூமியில ஒருவரும் இளம் வயதுல, சிறு வயதுல, வாலிப வயதுல மரிக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. அவன் சாகரவனுடைய சாவை அவர் வெறுக்கிறாராம். அல்லேலூயா. இன்னைக்கு சிலர் மரிக்கும் போது ஐயோ அந்த தேவன், அந்த சாமி உயிர் எடுத்துட்டே அப்படின்னு அழுகிறாங்க. கிடையாது. தேவனாகிய கர்த்தர் ஒருவனுடைய ஜீவனையும் எடுக்க அவருடைய சித்தம் கிடையாது. எல்லாரும் பிழைக்க வேண்டும், தீர்க்காயுசோடு இருக்க வேண்டும் என்கிறது தான் தேவனுடைய சித்தமும் திட்டமுமாக இருக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி நமக்கு ஜீவன் போகுது என்று சொன்னா நாம பல முறை ஆண்டவர் பேசியும் ஆண்டவர் வான் பண்ணியும் எச்சரித்தோம். நம்முடைய இருதயம் மனம் திரும்பாத பட்சத்தில் தான் நம்ம பிழைக்க முடியாத ஒரு எல்கைக்கு போகிறோம். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அழகான பூமியில கர்த்தர் நம்மை வாழ வைத்திருக்கிறார். நம்ம வாழ வேண்டிய எல்லா அனுகூலத்தையும் ஆண்டவர் இந்த பூமியில தந்திருக்கிறார். தாயின் கருவில உருவான நாள் முதல் இந்நாள் வரையிலும் உனக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கர்த்தர் கொடுத்தார். ஆனாலும் அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம வாழ்றோமே. ஒரு கணவனை புரிந்து கொள்ளாத மனைவி, மனைவியை புரிந்து கொள்ளாத கணவன், 2 பேரும் சந்தோஷமா இருக்க போகிறதே இல்லை. அதே போலதான் தேவனை புரிந்து கொள்ளாமல் வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில நல்லா சந்தோஷமா வாழவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? இதான் உண்மை, இதான் ரியல். தேவனை புரிந்து கொள்ளுங்க, தேவனை புரிந்து கொள்ளுங்க. இன்னும் புரிந்து கொள்ளணும், இன்னும் புரிந்து கொள்ளணும்.
நான் என்ன விரும்புகிறேன் என்ன விரும்பல என்கிறதை ஆண்டவர் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தும்படிதான் ஆண்டவர் மோசையை சீனாய் மலைக்கு அழைத்தார். வயசான காலத்தில் தாத்தா போறார். தேவ சித்தம் என்ன, தேவன் விருப்பம் என்ன நிறைய சொல்லி கொடுத்தார். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, என் விருப்பம் என்ன என் விருப்பம் இது இல்லை, எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்தார். ஒரு மனுஷன் மூலமாய் தேவனுடைய கட்டளை வெளிப்பட்டது. ஆவியானவருடைய உதவியால் நிருபங்கள் எழுதப்பட்டது, சுவிசேஷ நூல்கள் எழுதப்பட்டது. தேவன் தன்னுடைய சித்தத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நீங்க தான் வாசிக்கணும், நீங்க தான் வாசிக்கணும், நீங்க தான் படிக்கணும், நீங்க தான் புரிந்து கொள்ளணும், நீங்க தான் உணர்வடையணும். உணர்வடைந்து மனம் திரும்புங்கள், நீங்க பிழைப்பீர்கள், நீங்க பிழைப்பீர்கள். ஆபத்து உங்க பக்கத்தில் இருக்கட்டும், ஆனாலும் பிழைக்க செய்கிறவர் உங்களுடைய வலது புறத்தில் இருக்கிறார், உங்கள் கைகளை பிடித்திருக்கிறார். ஆண்டவர் ரொம்ப நேசிங்க. பேருக்காக சபைக்கு அல்ல, பேருக்காக தெய்வீகம் அல்ல, பேருக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல, பேருக்காக ஊழியமும் அல்ல. நிறைய பேர் ஊழியம் பேருக்காக செய்கிறாங்க. செய்கிறவங்க செஞ்சுட்டு போகட்டும். நிறைய விசுவாசிகள் பேருக்காக சபையில் இருக்காங்க, இருக்கிறவங்க இருந்துட்டு போகட்டும். நீங்கள் ஒப்பு கொடுங்க, நீங்கள் விட்டு கொடுங்க. மாசத்துல ஒரு உபவாச ஜெபத்துக்கு உங்களால் பங்கெடுக்க முடியும். அல்லேலூயா. உபவாச ஜெபம் சும்மா ஏற்படுத்தப்பட்டதில்லை, சண்டே ஸ்கூல் சும்மா ஏற்படுத்தப்பட்டதில்லை. அது அடுத்த தலைமுறைக்கு ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை கொண்டு போகிறார், தம்முடைய சித்தத்தை அடுத்த தலைமுறைக்கு திணிக்கிறார். வாலிபர் கூட்டம் சும்மா இல்லை, வாலிபர்களுக்குள்ளாய் கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளாய் வரணும். ஆகையினால தான் வாலிபர் ஜெபம். பெண்கள் கூட்டம் எதற்காக? பெண்களுக்குள்ளாய் ஒரு பக்தி விருத்தி உண்டாகட்டும். எல்லாமே ஒரு தரிசனத்தோடும் தேவ சித்தத்தோடும் திட்டத்தோடும் சபை அதை நடத்துகிறது. நீங்க முயற்சி எடுங்க, ரொம்ப ஆசையாய் பங்கெடுங்க, ரொம்ப விரும்பி பங்கெடுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார். உபாகமம் 30 உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின் படியெல்லாம் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கம் 262வது பக்கம், வேதத்தின் முதல் பகுதி. ஆண்டவருடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உனக்கு நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும். அப்போ மனம் திரும்புகிறதெல்லாம் தேவனுடைய வார்த்தையில், வசனத்தில், கட்டளைகளில், கற்பனைகளில். மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலேயும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. பரிபூரணம். ஏதோ பேருக்கு அவர் ஆசீர்வதிக்க மாட்டார், பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார். பேருக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காமல் உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எப்பொழுது அதை செய்ய ஆண்டவர் விரும்புகிறார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு, மனம் திரும்பி கற்பனையை கைக்கொள். நீ மனம் திரும்பாவிட்டால் நான் அதை செய்ய முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகளில், கர்ப்பத்தின் கனியில, நீங்க பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளிலையும் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்க நினைக்கலாம், என் பிள்ளை மற்ற பிள்ளைகள் மேலே மாதிரி திறமையா இல்லை, மற்றவங்க படிக்க வைக்கிற மாதிரி என் பிள்ளைய நான் படிக்க வைக்கல, ஒரு சாதாரண ஸ்கூலில் தான் படிக்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என் பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரி மற்றவங்க சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னால் சொல்லிக் கொடுக்க எனக்கு கல்வி இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். தாய் மறந்தாலும் அவர் மறவாதவர், உயிரோடு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் வரும்.
உங்க பிள்ளைகள் சாதாரணவர்கள் அல்ல. உன் கர்ப்பத்தின் கனியிலேயே கர்த்தர் ஆசீர்வதித்த பிள்ளைகள். அந்த தாயின் கருவிலே உருவாகும் போதே கர்த்தர் அதை ஆசீர்வதித்திருந்தார். அது சாபமாய் பிறந்து வெளிப்பட்ட பிள்ளைகள் அல்ல. கர்ப்பத்தில் இருக்கும் போதே ஆண்டவர் உன் பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறார். உன் கர்ப்பத்தின் கனியை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். நீ பெற்றெடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த பிள்ளை ஆசீர்வாதமாக இருக்கும். உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உன் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒவ்வொருவரும் விசுவாசிக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பிள்ளைகள் அல்ல. மேன்மையாய் வைப்பார். நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் உங்களுக்காக எனக்காக செய்து முடிப்பார். அவர் ரொம்ப நாளைக்கு மௌனமா இருக்க மாட்டார். உங்களுக்கு இறங்குவார். நீங்க மாத்திரம் நான் சரியாதான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன்னா, ஆண்டவருடைய வசனத்தெல்லாம் நான் கவனமா கவனிச்சு கை கொள்ளுகிறேன்னா யோசித்து பாருங்க. தேவனை புரிந்து கொள்ளாமல், தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனுக்காய் வாழ முடியாது. தேவனை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்க முடியாது. அவர் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எல்லாவற்றிலையும். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலேயும், உன் கைகள் என்ன வேலை செய்கிறது, அவைகள் எல்லாவற்றிலையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஏன் இந்த ஆசீர்வாதம்? நீ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்தால் நீ கைகள் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ, சின்ன வியாபாரமோ பெரிய வியாபாரமோ, அவர் ஆசீர்வதிக்கிறவர். நான் சொல்லுகிறேன், ஸ்தாபனம் எங்களை காணிக்கிறது. அல்லேலூயா. மேல் சபைகள் எங்களை கண்காணிக்கிறது. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் ஊழியக்காரனையும் கர்த்தரும் கண்காணிக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா சிலரை சென்ட்ரல் பாஸ்டர் ஆக்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் பாஸ்டர் ஆக்குறாங்க, அதுக்கும் மேலான பதவிகளை கொடுக்குறாங்க. என்ன பார்க்குறாங்க? நாங்கள் பொது ஆராதனை, பொது ஜபம், பொது காரியம், இவை எல்லாவற்றிலையும் இவர்களுடைய பங்களிப்பு என்ன, இவங்க பங்கெடுக்கிற விதம் எப்படி, கணவன் மனைவியாக பங்கெடுக்கிறாங்களா, சபையாக பங்கெடுக்கிறாங்களா, சரியான டைமுக்கு வராங்களா, 10 மணி அப்படின்னா 10 மணிக்கு இருக்கிறாங்களா, எல்லாவற்றையும் ஸ்தாபனம் கண்காணிக்கிறது. அல்லேலூயா. அதில் யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்களை குறிப்பிட்ட பதவிக்காக தேர்வு செய்கிறார்கள். ஒரு ஸ்தாபனமே ஒரு மனுஷனை இவ்வளோ கண்காணிக்கிறதுண்டா, தேவன் எவ்வளோ கண்காணிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் ஏதோ போகணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காதுங்க. சரியான நேரத்துக்கு போகணும். நான் தேவ சமூகத்தில் போகிறத கர்த்தர் பார்க்கணும். அவருடைய சமூகத்தில் நான் விழுந்து கிடக்கிறதை கர்த்தர் பார்க்கணும். சும்மா கண்ணோக்கி பார்ப்பாருங்க. இவ்வளோ பெரிய தேவன் நம்மையில் கிருபையாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார், தயவாக இருக்கிறார், எல்லாம் ஓகே தான். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அவருடைய இருதயத்தை நீங்கள் கவர்ந்து கொள்ளும்படி என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? அப்பாவினுடைய இருதயத்தை நீங்கள் கவர்ந்து கொள்ளணுமே. என்ன செய்கிறோம்? இது செய்தாலும் பேருக்கா செய்வீங்க, இது செய்தாலும் ஏதோ இவ்வளோதான் முடியும் அப்படின்னா இப்படியா செய்வீங்க? தேவனுக்கு தானே செய்கிறோம். ஆராதனை தேவனுக்கு தானே செய்கிறோம். துதிக்கிறது தேவனுக்கு தானே, கை தட்டுறது தேவனுக்கு தானே, வேதத்தை வாசிக்கிறது நடக்கிறது தேவனுக்காக தானே. இத்தனை வருஷத்துக்கு இப்படியே பேருக்காகவே இருப்போம். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவோ? அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை எவனாலையும் கொடுக்க முடியாது. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை எவனாலையும் எடுக்கவும் முடியாது. அவர் யாரையும் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராயிருக்கிறார். குப்பையிலிருந்து புழுதில இருந்து எடுத்து உயர்த்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கணும். அவருடைய இருதயத்தை நீங்க கவர்ந்து கொள்ளுங்க. கஷ்டம்தான். தேவ வசனங்களை கை கொள்ளுகிறது கஷ்டம்தான். போராடி தடைகளை தாண்டி ஆராதனையில் பங்கெடுக்கிறது கஷ்டம்தான். உண்மையாய் கர்த்தருக்காய் கொடுக்கிற காணிக்கை கொடுக்கிறது கஷ்டம்தான். நமக்கே 1000 செலவுகள். ஆனாலும் தியாகமாய் எண்ணி தன்னை ஒடுக்கி உண்மையாய் கர்த்தருக்காக ஓடுகிற ஒருவரையும் கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. மறக்கவே மாட்டார். வசனம் சொல்லுகிறது, நீ மனம் திரும்பினால்
அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலையும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. 1 ஏக்கர் இடம் வாங்கி 10 வருஷம் வச்சு 10வது வருஷம் விற்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்களோ அதே ரேட்டு கொடுக்குற ஆட்களையும் பார்த்துருக்கிறேன். 1 ஏக்கர் வாங்கி 10 மாசத்துல 10 மடங்கு லாபத்தில் விற்றவர்களையும் பார்த்துருக்கிறேன். நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல இடத்தை வாங்கிட்டேன்னு நினைக்காதுங்க. நல்ல இடத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். இப்போ வித்தாலும் அது 1 கோடிக்கு போகணும்னு நினைக்காதுங்க. அது 10 கோடிக்கு போகணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களுக்கு தெரியாது உங்க நிலத்தின் கனியை எவ்வளவு எத்தனை மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல சிந்தை கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறது. எங்கேயும் நஷ்டம் இல்லை, எங்கேயும் சாபம் இல்லை. நீங்க மனம் திரும்பினால் இந்த கனிகளை நீங்க புசிப்பீர்கள். கர்ப்பத்தின் கனியை நீங்க அனுபவிப்பீர்கள். உங்க பிள்ளைகள் மூலமாய் வரக்கூடிய சந்தோஷத்தை நீங்க நித்தமும் அனுபவிப்பீர்கள். நித்தமும் உங்க பிள்ளைகள் ஜெயிக்கிறதை பார்ப்பீர்கள். அவர்களுடைய அறிவு கூர்மையை நீங்க பார்ப்பீர்கள். அவர்களுடைய திறமைகளை நீங்க பார்ப்பீர்கள். நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சா பிள்ளை ஜெயிச்சிரமா என்ன, சாதிச்சிரமா என்ன? கர்த்தரோடு நடக்கட்டும் பிள்ளைகள். நீங்களும் கர்த்தருக்கு முன்பதாக விழுந்து கிடங்க. எவ்வளோ பெரிய தேவன்! அந்நிய தேவனுக்கு முன்பதாக சாஷ்டாங்கமாய் விழுகிறார்கள். உனக்கும் சபைக்கும் என்ன உறவு இருக்கிறது? எவ்வளோ ஐக்கியம் இருக்கிறது? எவ்வளோ சபையை நேசிக்கிறீங்க? அப்பாவினுடைய வீட்டில் எப்படி வாரீங்க, எப்படி உட்கார்றீங்க, எப்படி போறீங்க, என்ன உணர்வு இருக்கிறது? கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொன்றையும் மேன்மையாக எண்ணுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் உட்கார்ந்துட்டு போனால் எனக்கு கொஞ்சம் பிளஸ்ஸிங் கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. சில மனுஷன் எப்படியெல்லாமோ யோசிக்கிறாங்க, மேன்மையானதை யோசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப நாள் தெரியாது. ஒரு மனுஷன் சொன்னார், இப்பெல்லாம் இந்த பக்கம் வாரீங்களோ அப்பெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஊழியக்காரர்களுடைய கால்கள் எங்கள் வீட்டில் அடிக்கடி படணும். ஹல்லேலூயா. இது அவர்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள காரியம். ஒரு மனுஷன் சென்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தார். ரொம்ப நாளாக ஃபோன்லேயே ஜெபம் பண்ணோம், ஃபோன்லேயே அற்புதம் நடந்து, எல்லாமே நடந்து. நேரில் பார்க்கக்காக டிக்கெட் போட்டு கூப்பிட்டுருந்தார். போனேன். போய் ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் தங்கினோம், மறுநாள் புறப்பட்டோம் சாயங்காலம். அப்போ ரிட்டன் வரும்போது அவர் சொன்னார், நீங்கள் பயன்படுத்தின ஒரு பொருள் எங்கள் வீட்டில் இருக்கணும், அது உங்கள் பைபிளாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப விரும்பி ஒயிட் கலரில் பைபிள் வாங்கி வச்சேன். அந்த ஒயிட் பைபிள் அவர் வாங்கினார். நான் சொன்னேன், உங்களுக்கு போய் நான் இதே மாதிரி புதுசு அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லை, நீங்கள் பயன்படுத்தினது எனக்கு வேணும் அப்படின்னார். கொடுத்துட்டு வந்தேன். இந்த பைபிள் வாங்கி 1 வாரம் ஆகுது, புதுசு. ஒருவர் சொன்னார், நீங்கள் உங்கள் கையால் வாங்கி அப்பாவினுடைய வீட்டில் அது 1 வாரம் இருக்கட்டும், அதுக்கு பிறகு நான் வந்து வாங்குவேன், அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒருத்தருக்கும் போதிச்சதே கிடையாது. என்னைக்காவது சொன்னேன்? அவங்களாம் மேன்மையாக நினைக்கிறது. சில ஆட்கள் பாருங்க, சபையில் உள்ள சாப்பாடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதே சாப்பாடு எனக்கு காணாதுன்னு சொன்ன திரும்பி தட்டிட்டு போன ஆட்களை உண்டு. நான் பெரிய டப்பாவை கொண்டு வந்தேன், பாஸ்டர் கொஞ்சம் தான் தந்தார், அப்போனா எனக்கு வேண்டாம். ஏமா கூட்டெல்லாம் இருக்குது, சாம்பார் தீர்ந்து போச்சு, ரசம் மட்டும்தான் இருக்குது, அப்போனா எனக்கு வேண்டாம். எங்கேயா படிச்சுட்டு வந்தீங்க? யார் சொல்லித்தாரா உங்களுக்கு இதெல்லாம்? மனுஷன் அப்படி நினைக்க, நீங்க எல்லாம் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? சபைன்னா அவ்வளோ விளையாட்டா இருக்கு, ஊழியன்னா அவ்வளோ விளையாட்டா இருக்கு, அவ்வளோ நிர்விசாரம். ஒரு சபை, ஒரு சபையினுடைய காரியம் இந்த அளவுக்கு நீங்க அறியாமையின் இருள இருப்பீர்களானால் எப்படி? அல்லேலூயா. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், நானா சொல்லல, அப்படியே வந்துச்சு.
குற்றப்படுத்தக்காக அல்ல, நாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அறியாமையின் இருளில் இருக்கக்கூடாது. சபையில் ஒவ்வொன்றையும் மேன்மையாய் பாருங்க, ஒவ்வொன்றையும் மேன்மையாக பாருங்க. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களுக்கு செல்லும் ஒரு நாள் நல்லது. இது பிச்சைக்காரன் சொல்லலை, பரதேசி சொல்லலை, 40 வருஷம் வெற்றியாய் ராஜரீகம் பண்ணின ராஜா சொல்லுகிறாள். எத்தனை பேருக்கு புரியுது? உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. இதெல்லாம் என்னைக்கு வரும்? வருமா வராதா? வரணும். ஹல்லேலூயா. நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை. உங்கள் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் கையிட்டு செய்கிறவைகள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவா. உங்கள் மிருக ஜீவன்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்கள் நிலத்தின் கனி ஆசீர்வாதமாய் இருக்கும். நீங்கள் மனம் திரும்புங்கள், ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பீர்கள். எல்லாரும் முழங்கள் படிட்டு ஜெபிக்கலாம். தேங்க்யூ லார்ட், க்ளோரி ரீபானா ஹந்தரபோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெய்வம் எவ்வளோ நல்லவர், உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு தேவகுமாரன் என் பாவத்திற்காக இவ்வளோ இறங்கி வரணுமா? என்ன இறங்கி வந்திருக்கிறார். நாம கடைசி வரைக்கும் இறங்காமலே இருக்கிறோமே. ரிதரமன ஹந்தோரோட ரபலா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா துதிங்க, மனம் திரும்புங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரிபலா ஷண்டரதரதர. துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், மணவாளரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை உள்ள ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி நான் மனம் திரும்பணும்பா, நாங்க மனம் திரும்பணும்பா, நாங்க மனம் திரும்பணும். வேத வசனத்தின்படி, உபதேசத்தின்படி, சத்தியத்தின்படி, தேவ சித்தத்தின்படி நான் மனம் திரும்பணும். அப்பா கேளுங்க, தேவனிடத்துல கேளுங்க, கர்த்தரிடத்துல கேளுங்க. மனம் திரும்புகிறது நல்லது. நீங்க மனம் திரும்புகிறது நல்லது. நீங்க மனம் திரும்பினால் நல்லது. மகிமை 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 மகிமை. நீங்க மனம் திரும்பினால் உனக்கு நன்மை உண்டாகும். நீ மனம் திரும்பினால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை செய்யும் எல்லா வேலைகளிலையும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவன்களின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன் பிள்ளைகள் திறமையானவர்களாய் எழும்புவார்கள், சாதிக்கிறவர்களாய், ஆளுகை செய்கிறவர்களாய் உங்க பிள்ளைகள் மாறுவார்கள். மனம் திரும்பினா அவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது. ரீபலா ஹந்தன ஹண்டன தரபலபா. மகிமை அப்பாவுக்கு, கனம் அப்பாவுக்கு. சோதரம் 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 சோதரம். உடபல துரபல சந்தரபலபலபா. அக்கினி இறங்கி வரட்டும். மகிமை 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 மகிமை. விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க, ராஜாவுக்கு உங்களை அர்ப்பணிங்க, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு உங்களை அர்ப்பணிங்க. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. நேசித்து வேதத்தை வாசிங்க, நேசித்து வேத வசனத்தினுடைய பிரசங்கத்தை கேளுங்க, அதன்படி நடங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. வசனத்தை கேட்கும் போது இருதயம் கடினப்பட வேண்டாம். பேசுகிறது அவன் அல்ல, பேசுகிறது அவர். பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ உணர்வடையும்படி பேசுகிறார். உன் இருதயத்தை அவர் தொடும்படி அவர் பேசுகிறார். நீ கடினப்பட்டு போகாதே. கர்த்தர் அல்லவா பேசுகிறது. ரிபலா சங்கடதர பலபா. மகிமா 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 மகிமா. தேவ மகிமா எல்லா பிள்ளைகளையும் நிரப்புவதாக. நன்றி 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 நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க அன்புள்ள தகப்பனே, பரலோக பிதாவே. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க, எல்லாரையும் மேன்மைப்படுத்துங்க. ஒருவரும் வெறுமையாய் போய்விடக் கூடாது. ஒப்பு கொடுக்கும்படி செய்யுங்க, மனம் திரும்பும்படி செய்யுங்க, அர்ப்பணிக்கும்படி செய்யுங்க. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பட்டு இம்மையிலையும் மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினை காவலும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.